தமிழ்நாட்டில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் ரத்தாகும் நிலை இருப்பதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசின் வேளாண் விரோத கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூர் உள்பட 4 மையங்களில் தமிழ்நாடு விவசாயிகள் சார்பில் மாபெரும் தர்ணா போராட்டம் நடைபெற்றது. விவசாயிகளை பாதிக்கும் சட்டங்களை ஒவ்வொன்றாக மத்திய அரசு நிறைவேற்றி வருவதாக ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்ற விவசாயிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மின்சார சட்ட திருத்த மசோதா முன்மொழியப்பட்டுள்ள நிலையில் அந்த சட்டம் அமலுக்கு வந்தால் தமிழ்நாட்டில் 25 லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வரும் இலவச மின்சாரம் ரத்தாகும் நிலை உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர். எதிர்காலத்தில் விவசாயிகள் பெரும் நிறுவனங்களிடமிருந்து விதைக்காக கையேந்தும் நிலைக்கு தள்ளப்படும் சூழல், பட்ஜெட்டில் அறிவித்த தென் மாநிலங்களில் கனிம வளங்களை எடுக்கும் திட்டத்தை கைவிட வேண்டும் என்பது உள்ளிட்ட வேளாண் விரோத கொள்கைகளை கண்டித்து தஞ்சாவூரில் 500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் திரண்டு மத்திய அரசுக்கு எதிராக முழக்கங்களை எழுப்பினர். குறிப்பாக நம்ம விவசாயிகளுக்கு விளைபொருளுக்கு விலை கேட்குறோம், கடன் நிவாரணம் கேட்குறோம். இதுக்கெல்லாம் எந்த தீர்வும் உருவாக்காத ஒன்றிய அரசாங்கம் இந்த பட்ஜெட்டில் வேளாண்மைக்கான நிதி எதையுமே ஒதுக்கலை. குறிப்பாக தென் மாநிலங்களில் பூமிக்கு அடியில் இருக்கக்கூடிய புதிய வகை இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கிறதுக்கு ஆய்வு பண்ண போகிறேன்னு சொல்கிறாங்க. அரிய வகை இயற்கை வளங்களை வெட்டி எடுக்கிறங்க பேரில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த விவசாயத்தை பால்படுத்தக்கூடிய இது போன்ற திட்டங்கள் வந்ததுன்னா ஒன்றிய அரசாங்கம் செயல்பட்டு வந்தால் அதை எதிர்த்து கடுமையான போராட்டத்தை நாங்கள் நடத்துவோம். விழுப்புரம், திருப்பூர், மதுரை ஆகிய மையங்களிலும் மத்திய அரசை கண்டித்து தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்றன. இதனிடையே விழுப்புரம் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் விளைபொருளுக்கு விலைப்பட்டியல் வைக்க நடவடிக்கை எடுக்காத அதிகாரிகளை கண்டித்து விவசாயிகள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விழுப்புரம் புதுச்சேரி சாலையில் நடைபெற்ற இந்த மறியல் காரணமாக சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.